வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொத்தம் 5 ஏக்கர் பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது வந்து செம்மண் பூமி தோட்டங்க. இது வந்து தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்குங்க. தார் ரோடு பஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அடி குறையாமல் வருங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா எல் ஷேப் தார் ரோடுங்க. அதாவது மேற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் தார் ரோடு, ஈசானிய மூலையிலேயே கிணறு, அதாவது சனி மூலக்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல கிணறுங்க. ஒரு போர்வெல் வசதி இருக்குது. ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குங்க. காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கனாக்க ஒரு 40 தென்னை மரங்கள், காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறத அங்கே முன்னாடி தெரிகிற கரும்புந்தோட்டம் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே எல் ஷேப் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேருந்து அட்ஜாயிண்ட் பார்த்திங்கனாக்க பாருங்கள், லாரி போய்ட்டுருக்கு. தார் ரோடு பேஸில் தான். இது வந்து நாமக்கல் மாவட்டம் எறும்புப்பட்டி அருகில் அமைந்துள்ளது. மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவு வருங்க. அதாவது இந்த லேண்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் வரும். இதிலேருந்து ஒரு 300-400 மீட்டர் தள்ளிங்க இன்னொரு 3 ஏக்கர் இவருடைய லேண்டு அங்கே இருக்குது. அதுவும் இப்போ பின்னாடி வீடியோவில் காட்டுவோம் பாருங்கள். இது வந்து நல்ல செம்மண் பூமி. ஆப்போசிட் தோட்டத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது. ஆனால் இந்த தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் வீடு இல்லைங்க. பாருங்கள், இது ஃபுல்லாமே தார் ரோடு பேஸுங்க. அதனால் தார் சாலையில் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்கெல்லாம் பாருங்கள். ஏன்னா தார் சாலை ப்ராப்பர்ட்டின்றது நம்ம கூடிய விரைவில் நல்ல விலை உயர்ந்து லாபம் கிடைக்குங்க. என்ன தார் ரோடு பேஸ் எப்போ வாங்கி வச்சாலும் நமக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, நீட்டாக காமிச்சிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேஸ்லேயே நீட்டாக ஒரு குபேர மொழியில் ஒரு வீடு கட்டி சூப்பராக குடியிருக்கலாம் அந்த இடத்துல. நாமக்கல்லுக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வரலாங்க. அதனால் ரொம்ப பக்கமும் கூட. பாருங்கள், போர் தான் இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கு. இது வந்து அடுத்த பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் 3 ஏக்கருங்க. இதுவும் ஓரளவுக்கு செம்மண் பூமி தாங்க. இதுவும் தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி 60 அடி தள்ளி இதுவும் நல்லா ஒரே சதுரமாக அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க ஈசானிய மூலையிலேயே. அது வந்து தார் ரோடு ஒட்டியே இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணீர் இல்லை, மேங்கிணறு, அது ஆழம் குறைவாக இருக்குது. தேவைப்பட்டால் இதில் ஒரு போர் ஒரு சர்வீஸ் ஏற்பாடு பண்ணிட்டோம்னா அருமையான தோட்டம் வைக்கலாங்க இந்த இடத்த. பாருங்கள், இது வந்து மேக்ஸிமம் ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்க லோ பட்ஜெட்டில் இது கிடைக்கும், பயன்படுத்திக்குவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்க ஒரு 30 சென்ட் 20 to 30 சென்ட் அளவுக்கு தரிசு நிலமும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது பட்டா நிலம் சேராத தரிசு நிலம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு அமௌண்ட் எதுவும் இல்லை. அது இதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி இதுக்கு ரோடு பாயிண்ட் வரும். அவர் ஒரு வயசான பெரியவர் இருக்கார். அதனால் அவரை மேற்கொண்டு எதுவும் பராமரிப்பு பண்ண முடியலைங்க. அதனால் நம்ம வாங்கி இதை நீட்டாக பராமரிப்பு பண்ணால் சூப்பரான தோட்டம் வைக்கலாங்க. ஓகே, தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.